நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:57 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 வரை அபிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று காலை 6:19 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:55 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசி நேயர்கள் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்படுவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்து விடுவீர்கள். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடும். சுப செய்திகள் வந்து சேரக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக போராடுவீர்கள். நல்ல செயல் கண்டிப்பாக பெருமை தேடி கொடுக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அண்டை அயலாருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறக்கூடும். குறுகிய தூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சாதுமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும் என்று மேஷம் ராசினியர்கள். அடுத்த ஒரு பிரச்சனைகளுக்கு தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடப்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். யாருக்கும் இன்றி நீங்க பஞ்சாயத்துகள் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று பெண்கள். நிர்வாக திறமை பளிச்சிடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவர்கள். எதிலும் புதுமை படைக்கிறவர்களாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். காதலை விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று. படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கூடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்களை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடும். இன்று எதிர்பார்த்த திருப்பங்கள் இருக்கும். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக செயல்படும் நான் என்று சொல்ல முடியும். பரணி என்ற வேக்கம் செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சுப செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிள்ளைகளின் நலனில் அதிக பேர் எடுத்துக் கொள்வீர்கள். என்ற பிரச்சனைகளுக்கு மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகள் கண்டிப்பாக சரியாகும் என்று. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும் என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏற்றுமதி துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க என்று. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரக்கூடுங்க. பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
மற்றவர்கள் உங்களை அவமதிக்க கொடுங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். ரொம்ப முக்கியம். ரிஷபராசினியர்கள் குடும்பமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்ற அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கருத்திகை. இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் சார்பாக எடுக்கும் பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி யாருடைய பொதுவான காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து வேண்டாம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று கூடுமானவரை யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். மிருக சிரிஷம் தொழில் வியாபாரம் நடைமுறை சீராக இருக்க கொடுங்க. தேவையான பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். குறுகிய தூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் அமைந்துவிடக்கூடும். பொதுவான விஷயங்களை தடும் பொழுது கவனம் இருக்கட்டும். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும். அதனை இன்று மட்டுமில்லை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் இந்த முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. நிறைவேறாத காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்கும். சில பணிகள் உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும். அளவான பணவரவு கிடைக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்ப ஒற்றுமையை பலப்பட கொடுங்க. நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் சுமை கண்டிப்பாக தீரும். கூட்டு லாபத்தில் இன்று கணிசமான லாபம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக எதிலும் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாக கூடும். என்று ஓரளவு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை கொஞ்சம் விட்டு பிடிவுங்கள். பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். பாடங்களை தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களையும் ஒரு பக்கம் எழுதி பாருங்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கால நேரம் பார்த்து எதிரும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை இன்று பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கையும் ஏற்படக்கூடுங்க.
சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெளிநாடு சென்று இருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும். நீங்கள் தான் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புனர்பூசம் இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் அணுகக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செழிக்க இதமான அணுகுமுறை தேவைப்படும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. செயல்களில் உங்களுக்கு வேகம் வேண்டும். புதிய காரியங்களை செய்யும் முன்பு கவனம் இருக்கட்டும். நல்ல நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். சுணங்கி வந்த காரியங்கள் இன்று சுறுசுறுப்பு அடையக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படக்கூடுங்க. எதிலும் வெறுப்பும் திடீர் கோபம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று பணிகளை சுலபமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனதளவில் மகிழ்ச்சி கூடும். பெண்களுக்கு என்று நடைபெறாமல் இருந்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தேர்வுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கடின உழைப்பை வெளிப்படுத்துங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். செயல்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். இன்று வெகு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்ற ஒரு நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இன்று பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சி உங்களை வெற்றி அடைய செய்யக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு போராட்ட குணம் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். அண்டை அயலாருடன் ஏற்பட்ட மன கஷ்டம் விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். புதிய பணிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிறரிடம் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. என்று சிம்மம் ராசினியர்கள். அளவான பணவரவு இருப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆகையால் இருப்பதை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். கடன் வாங்கியெல்லாம் எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சூழ்நிலை நீங்க கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சந்தித்த நபரால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாகன யோகம் வந்து சேருங்க. சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும் முன்பு கவனம் இருக்கட்டும். முன்னெச்சரிக்கையுடனும் நிதானமுடன் நடந்து கொண்டால் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பு ஏற்படக்கூடும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு கொஞ்சம் மனப்பதட்டம் இருக்கும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் வேண்டாம். நடக்கும் விஷயங்களை ரொம்ப கவனமாக எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம், செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். எந்த ஒரு பெரிய முடிவும் நீங்களாக எடுக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். உத்திரம், காலையிலேயே நல்ல செய்தியில் வர கொடுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சில குழப்பங்கள் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், என்று நீங்க சண்டை சச்சரவிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களை வேகம் பிறக்கும். என்று அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். என்று பிறரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் பேசக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்குங்க. சில பணிகள் உங்களுக்கு வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அளவான பணவரவுதான் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வார்த்தைகளை உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்படும். வெற்றிகளை குவித்து வாழ்வில் வசந்தம் பேச போகும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண் விளைவுகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். முயற்சிகள் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் கூடுமானவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள், கல்வியில் சாதிக்க முடியும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கென்று எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று சில பணிகளை நீங்க முடிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குடும்பமானவரை சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பிடித்தமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. யாரிடமும் கோபமாக பேச வேண்டாம். இந்த முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சந்தித்த நபர்களால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. அஸ்தம், நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும்.
மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். முயற்சி பண்ணுங்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். சித்திரை இன்று வீடு மனை சீர் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடும். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலும் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. முடிஞ்சளவு எதை முயற்சித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். துலாம் ராசினியர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கக்கூடும். என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கூட கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகத்தான் இருக்கக்கூடும். நினைத்தவாறே உங்களுக்கு சூழலும் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். நிதி நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. அனுபவ அறிவும் பணிமறிக்கும். பெண்கள் இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் ஜெயிக்க முடியும். வருகின்ற தேர்விலும் உங்களால் வெற்றி பெற முடியும். மாணவருக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சுவாதி இந்த விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக பேசிடும் விலகி இருப்பது நல்லது. கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். விசாகம் இந்த பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வண்டி வாகன செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். இன்று கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நினைத்ததையே உங்களால் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கது வந்து தட்டக்கூடுங்க. நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று பேச்சாற்றலை அதிகப்படுத்துவீர்கள். இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை ஏற்படுத்து கண்டிப்பாக சரியாகும். முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்படும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பொருட்களை மட்டும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவும் சுப செலவுகளாக இருக்கக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும். கனிவாக நடந்து கொள்ளுவீர்கள். பண வரவும் எதிர்பார்த்த அளவு இருக்கக்கூடும். உடைய தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக துளிர்விடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும்.
அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. என்று முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கூர்மையாக கவனியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். இந்த நாள் உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக அமைதி விடக்கூடுங்க. கேட்டை. கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி அடைய முடியும். தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு அறிவுத்திறன் வெளிப்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகளும் இன்று பூர்த்தியாகக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்க கொடுங்க. அடுத்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். நிலைவு பணம் எளிமையாக நிறைவேறக்கூடும். முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகளும் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று கேட்டிடத்தில் பண வரவு வரக்கூடும். வீட்டுக்கு புதிதாக பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மன கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அங்கீகாரமும் கிடைக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று அக்கறையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கரெக்டாக நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. உரிய நேரத்தில் நண்பர்கள் கை கொடுப்பார்கள். அடுத்த நலனில் அக்கறை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. என்று உடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பூராட்டம். இன்று வேலை நிமித்தமாக பயணிகள் சென்று வருவீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களை வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். உத்திராடம்.
இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பணிகளையும் இன்று விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கக்கூடும். இன்று வாகனத்தில் செல்லும் பொழுது மித வேகத்துடன் செல்லுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். இந்த அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை இன்று கற்றுக்கொள்வீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் கூடிவிடும். செயல் திறமையும் இன்று வெளிப்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பார்த்து முக்கிய முடிவு எடுக்கும்போது தெளிவு வேண்டும். பதட்டம் மட்டும் பட வேண்டாம். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சுபகாரிய விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒரு முடிவுக்கு வரக்கூடும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம் கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். காதலில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக ஒழியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று செய்யும் காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்தோஷ தருணங்கள் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை வேண்டும். அவிட்டம். இன்று புதிய பணிகள் ஏற்படக்கூடும். செயல்களின் நேர்மை அதிகரிக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்திக் கொள்வீர்கள். வருகின்ற சந்தர்ப்பங்களை நல்ல விதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இந்த சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் இன்று பணிவாக பேசுவீர்கள். கனிவாக பேசுவீர்கள். காரியங்களையும் இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கும்பம் ராசினியர்கள் செயல்களும் முன்னேற்றம் இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாகரிக கொடுங்க. சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் உருவாக கூட்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்களுக்கு வரவேண்டிய பணபாகிகள் கண்டிப்பாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சந்தர்ப்பங்களை சரியான முறையில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படக்கூடும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூட்டும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் இருக்கும். போக போகத்தான் முடிவெடுக்க முடியும். இப்போதைக்கு காதலை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தேர்வுக்காக கொஞ்சம் கடுமையாக ஒழியுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்பாராத நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். இன்று முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். யதார்த்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மீனம். மீனம் ராசினியர்கள். இந்த முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கனவுகளும் உங்களுக்கு நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பண நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். முயற்சி பணிகள் முடியாத எதுவும் இல்லை. சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுகள் செய்ய வேண்டாம். குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். கடன்களும் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு அளவான பண வரவு வந்து கொண்டுதான் இருக்கும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். விட்டு கொடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். முக்கியமாக தேர்வில் வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள். முடியாது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இனி உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. இந்த சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பை மேம்படுத்தி கொண்டால் எளிதில் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இந்த உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதும். ரேவதி. மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று
நல்லன்பு உணர்வுடன் அனைவரிடமும் பேசுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.